ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனர் பிஓஎஸ்னா என்னது? மேஜர் பிஓஎஸ்னா என்னது? அப்படிதான் அந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா வந்து பார்க்க போறோம். ஸோ எப்போல்லாம் வந்து மைனர் பார்க்கணும், எப்போல்லாம் வந்து மேஜர் பார்க்கணும். ஸோ அது எப்படி நம்ம பார்க்குறது? ஸோ நெறைய பேருக்கு இந்த கன்ஃப்யூஷன் இருந்திருக்கு. ஸோ வந்து அந்த கன்ஃப்யூஷனை கிளியர் பண்ற மாரி இந்த வீடியோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனா நீங்க கவனிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ மைனர்னா என்னது? மேஜர்னா என்னது? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் மேஜரை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ மேஜரில் எப்படி மைனர் நடக்கும் அப்படின்றத அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு அகைன் அது சார்ட்ல போயும் நான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ நார்மலாக மார்க்கெட் வந்து ஒரு லோ வச்சு ஒரு ஹை வைக்குது அப்படின்னா அகைன் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஹையர் லோ அகைன் ஹையர் ஹை கிரியேட் பண்ணுது. ஹையர் லோ ஹையர் ஹை கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் இதை எடுத்து ஐடியம் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்றோம். ஏதோ ஒரு பிஓஇலேருந்து மார்க்கெட் டேப் பண்ணி பிரேக் பண்ணும்போது நம்ம இது என்ன சொல்றோம் அப்படின்னா பிஓஎஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து மேஜர் பிஓஎஸ். ஓகேங்களா? இது வந்து மேஜர் பிஓஎஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்து டைரக்டா போய் இந்த மாதிரி பிரேக் பண்ண மாதிரி பிரேக் பண்ணாது. கரெக்டுங்களா? ஸோ மார்க்கெட் எப்படி பிரேக் பண்ணோம்னா இங்க ஒரு லோ ஹை லோ ஹை லோ ஹை போயிட்டு இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது இதுதான். ஓகேங்களா? இது வந்து மேஜர் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? மேஜரா நம்ம பார்க்குற இதுதான் மேஜரா நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ வந்து மைனர் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூமெண்டம்ல அதாவது வந்து இந்த மார்க்கெட் இங்கேருந்து போகும்போது மார்க்கெட் வந்து உங்களுக்கு லோ ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை வச்சு போச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் என்ன பண்ணுவோம்னா இதுக்குள்ளேயே ஒரு இன்டர்னலான ஸ்ட்ரக்சரை போட்டுட்டு போயிடும். இப்போ நமக்கு மேஜர் பிஓஎஸ் நடந்துச்சு. ஆனா வந்து இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா இருக்கிற லோவை எடுத்துட்டு போனதால இங்க ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வருது. இதுதான் நம்ம என்ன பண்றோம்னா மைனர் பிஓஎஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம் மைனர் பிஓஎஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கேருந்து லோ வச்சுட்டு ஹை வச்சு லோ வச்சு ஹை வச்சு போவோம். ஓகேங்களா? இப்படிதான் போயிருக்கோம்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த இடத்துல மைனர் பிஓஎஸ் இங்க நடந்திருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு மார்க் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இன்டியூஸ்மெண்ட் தான். பட் ஆனால் இது ஐடிஎம் மைனர். இது என்னது? ஐடிஎம் மைனர். ஸோ மேஜர் எங்க ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மைனர் ஸ்ட்ரக்சரோட லோல இருக்கிறது தான் வந்து மேஜர். ஓகேங்களா? புரியுதா இப்போ உங்களுக்கு எது மேஜர் எது மைனர்னு சொல்லிட்டு? ஸோ இது வந்து என்னது மேஜர். ஓகேங்களா? ஸோ புரியுதா? ஸோ வந்து மார்க்கெட் வந்து டைரக்டா இப்படி போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு மேஜர் இன்டியூஸ்மெண்ட் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மைனரா போகுது அப்படின்ற போது நம்ம எப்படி நம்மளுக்கு ட்ரேட்ஸ் வந்து பிளான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐடிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மைனர் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பிஓஐல இருந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகி போகலாம். அதே மாதிரி இதுல இருக்கிற எக்ஸ்ட்ரீம் பிஓல இருந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகி போகலாம். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல 2 ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஒன்று இப்படி போகும், அப்படி இல்லைன்னா இப்படி போகும். ஓகேங்களா? ஸோ 2 இது மைனர் ட்ரேடு. ஸோ நீங்க மேஜரா தான் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்? இதை எடுத்துட்டு அப்புறம் இருக்கிற பிஓஐ. அப்போ இங்க ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இப்போதான் மேஜர் இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் அகைன் என்ன பண்ணும்? மேல வந்து புஷ் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்ம ஒரு சார்ட்ல போய் இதை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ப்ராப்பரான டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. என்னவா இருக்குது? ஒரு ப்ராப்பரான டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா மார்க்கெட்ல இங்க ஒரு லோ வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த லோக்கான ஐடியம் எங்க இருக்குன்னு நீங்க தேடுனீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. கரெக்டா? எஸ். இப்போ மார்க்கெட் ஐடியம் எடுத்ததால எனக்கு வந்து லோ கன்ஃபார்ம் ஆச்சு. அந்த லோவை இதை பிரேக் பண்ணி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சு. கரெக்டா? இப்போ மார்க்கெட் இங்கேருந்து இறங்கி வரும்போது எப்படி வந்திருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. லோ ஹை லோ ஹையர் ஹை அகைன் என்ன பண்ணிருக்கு மார்க்கெட் ஹையர் லோயர் லோ லோயர் ஹை லோயர் லோ வச்சிருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ப்ராப்பரா வந்திருக்கு. இப்போ ப்ராப்பரா வரும்போது உங்களோட இன்டியூஸ்மெண்ட் எதுவா இருக்கும்? ஸோ லாஸ்டா இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் தான். கரெக்ட்டுங்களா? ஏன்னா இது வந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்குது? ப்ராப்பரா வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் இங்க டவுன் போனதுக்கான இன்டியூஸ்மெண்ட் வந்து இது. அதுக்கு அடுத்த இன்டியூஸ்மெண்ட் வந்து இது. அதுக்கு அடுத்த இன்டியூஸ்மெண்ட் இதுதான். மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. இந்த ஏரியால இன்டியூஸ்மெண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க.
ஸோ மார்க்கெட்ல இங்க இன்டியூஸ்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டோட இன்டியூஸ்மெண்ட்டே இதுதான். ஓகேங்களா? ஸோ இன்டியூஸ்மெண்ட் இதுதான் அப்படின்னும்போது மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு? இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்ததால மார்க்கெட் அப் ட்ரெண்டா மூவ் ஆகுறதா கணக்கு கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல எதுவுமே இன்டியூஸ்மெண்ட் கிடையாது. அதனால மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இங்க இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டை தான் எடுத்திருக்கு. இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு அகைன் என்ன பண்ணுதுன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் கொடுக்குது. கரெக்ட்டா? ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கு. இதை நம்ம கன்சிடர் இந்த ஏரியால இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கேயும் பாருங்க. ஹை, லோ, அகைன் ஹை, அகைன் என்ன பண்ணிருக்கு மார்க்கெட் லோ வச்சுட்டு, அகைன் நீங்க ஹை வச்சுட்டு, அகைன் நீங்க லோ வச்சுட்டு, அகைன் அப்ப இங்கேயுமே என்ன ஆயிருக்கு? மார்க்கெட் மேஜரா தான் மூவ் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இப்ப எது மேஜர் எது மைனர்னு புரியுதா? அப்போ மார்க்கெட்ல இப்ப நம்ம மேஜர் இன்டியூஸ்மெண்ட் பார்த்தா போதும். ஏன்னா இங்க மைனர் என்ன ஆகல? கிரியேட் ஆகல. மார்க்கெட் இங்க ஹை, அகைன் நீங்க லோ, ஹை, அகைன் என்ன பண்ணிருக்கு? இங்க எங்கேயுமே லோ வைக்கல. ஸோ மார்க்கெட் நீங்க லோ வச்சுட்டு, இந்த ஹை வச்சுட்டு, அகைன் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு? கீழே ஃபால் பண்ணி இந்த இடத்துல போய் அகைன் மார்க்கெட் என்ன பண்ணுது? இந்த ஏரியால ஒரு இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேஜர் மூவ் தான். புரியுதா? இப்படிதான் மார்க்கெட் இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஐடியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளியரா தெரியும் உங்களுக்கு. ஐடியம் எது? இதுதான் மார்க்கெட்டோட ஐடியம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டோட ஹை எதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. இதுதான் ஹை அப்படின்னு சொல்லி. கரெக்ட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, மார்க்கெட் இந்த ஐடியம் எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற பிஓஐ, அதாவது அன்மிட்டிகேட்டட் பிஓஐன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிஓஐயா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம்ல இங்கேயும் பிஓஐ மிட்டிகேட்டட் தான். ஸோ இந்த 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 பிளாக்கை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த 2 பிளாக்ஸ் தான் நம்மளுக்கு வேலிட். ஓகேங்களா? இந்த 2 பேக்ல இருந்து எங்க வேணா மார்க்கெட் கீழே விடும். ஸோ வந்து இப்போ மார்க்கெட் நம்ம மூவ் பண்ணி பார்ப்போம். ஐடியம் எடுத்துருச்சு. மார்க்கெட் வந்து டெசிஷனல் பிஓஐக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து போதான்னு பார்ப்போம். டெசிஷனல் பிஓஐக்கு போதா, இல்லை எக்ஸ்ட்ரீம் பிஓஐக்கு போதா, இல்லை போகாமலே கீழே போயிருதான்றதை பார்ப்போம். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வைக்கல. ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, இங்கே கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கேயுமே க்ளோஸ் வைக்கல. அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக மேலே ஏதாவது பிஓஐயில் டேப் பண்ணிட்டு தான் கீழே விட போகுது. ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிஓஐ டேப் பண்ணிடுச்சு. ஆனால் இன்னுமே என்ன பண்ணல? க்ளோஸ் வந்து வைக்கல. அப்போ மார்க்கெட் இன்னும் கூட மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த பிஓஐக்கு போகுது. ஸோ இங்கேருந்து எப்படி ரியாக்ஷன் வருதுன்னு பார்ப்போம். ஸோ அகைன் வந்து என்ன பண்ணுது? மார்க்கெட் பிஓஐ டேப் பண்ணுது. ஸோ பிஓஐ டேப் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்து க்ளோஸ் வைக்கணும்னா இது கீழே வச்சாதான் நம்மளுக்கு என்ன ஆகும்? பிரேக் நடக்கும். கரெக்டுங்களா? ஸோ எக்ஸாக்டாக நம்ம சொன்ன மாதிரி அந்த பிஓஐயில் போய் டேப் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. எக்ஸாக்டாக பாருங்க, க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல மேஜரா வந்து மார்க்கெட் மூவ் ஆயிருக்கா இல்லை மைனரா மூவ் ஆயிருக்கான்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஹை வச்சுட்டு இங்க லோ வச்சிருக்கு. நல்லா பாருங்க, லோ, ஹை, அகைன் மார்க்கெட் லோ வச்சிருக்கு. இந்த லோவோட கேண்டலோட லோ இது பிரேக் பண்ணதால இங்க ஒரு ஸ்விங் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அகைன் வந்து மார்க்கெட் இங்க லோ வச்சிருக்கு. லோ வச்சதோட ஹையை இங்க எடுத்துட்டு இங்க ஒரு லோ வச்சு அகைன் மார்க்கெட் இந்த ஹையை எடுத்துட்டு தான் கீழே விழுது. அப்ப என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல? மைனர் பிஓஎஸ் நடந்திருக்கு. அப்போ மைனர் பிஓஎஸ் நடந்திருக்குன்னா நம்மளோட மைனர் பிஓஎஸோட இன்டியூஸ்மெண்ட் வந்து மைனர் இது, மேஜர் வந்து இது. ஓகேவா? ஸோ மேஜர் இது, மைனர் இது. ஓகேங்களா? இப்போ புரியுதா? இப்போ அகைன் ஸ்விங் நடந்துச்சுன்னா அது மைனர் தான். புரியுதுங்களா? மேஜர் கிடையாது. இதுதான் மேஜர். இங்க இருக்கிறது தான். அகைன் இன்டர்னல் ஸ்விங் கிரியேட் பண்ணிச்சுன்னா அது பார்த்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. மைனரை எடுத்துருச்சு. அப்போ மைனரை எடுத்துட்டு மைனருக்கான மூவ்மெண்ட் நம்ம கொடுக்குமா, மேஜருக்கான மூவ்? மைனர் எடுத்துருச்சுன்னா மைனருக்கு அப்புறம் பிஓ எங்க இருக்கு உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைனர் இதுக்கு அடுத்ததுக்கு அப்புறம் எங்கேயுமே பிஓ இல்லை. அப்போ மேஜர் எடுத்துட்டு மார்க்கெட் இந்த பிஓஐல இருந்தா என்ன ஆகலாம்? செல் ஆகலாம் அப்படின்றத நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். கரெக்டுங்களா? இப்போ மார்க்கெட் இது மாதிரி நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த பிஓஐ இப்போ டேப் பண்ணிடுச்சு. டேப் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து அப்சைட் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணாதான் சேஞ்ச் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணது என்ன பிஓஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஷனல் பிஓஐ. அப்போ எக்ஸ்ட்ரீம் பிஓஐ வந்து இந்த ஏரியாவில் இருக்கு. இப்போ பிஓஐ வெரிஃபிகேஷன்லாம் நம்ம வந்து சொல்கிறேன் அடுத்தது வர இதில். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னு பாருங்க. இந்த இடத்துல மேலே இருக்கிற ஹையை உடைச்சதுன்னா மார்க்கெட் மேலே போகும். அப்படி இல்லைன்னா இந்த பிஓஐலேருந்து டேப் பண்ணி கீழே வந்துடும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? இப்போ எக்ஸ்ட்ரீம் பிஓஐ டேப் பண்ணி ஃபைனலாக என்ன பண்ணிடுச்சுன்னா மேலே க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்போ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல? நம்ம உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து என்னது? சிஹெச்ஓசிஹெச் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கும்போது மார்க்கெட் இங்கேருந்து மேஜரா மூவ் ஆயிருக்கா, மைனரா மூவ் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மைனரா தான் மூவ் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? இங்கே
மைனர் இன்டியூஸ்மெண்ட் எடுத்து தானே மூவ் ஆயிருக்கு. அப்போ இது மைனராக தான் மூவ் ஆயிருக்கு. அப்போ நம்மளோட மேஜர் இன்டியூஸ்மெண்ட் எது இப்போதைக்கு கரண்டா இது, மைனர் இன்டியூஸ்மெண்ட் எது இது. ஓகேங்களா? ஸோ மைனர் இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் பிஓஐன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிஓஐ இருக்குது, அந்த டேப் பண்ணி மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா மேஜராக கரெக்ஷன் வரும். ஓகேங்களா? மேஜர் கரெக்ஷன் வந்து இங்கே எங்கே பிஓஐ இருக்கோ அந்த பிஓஐயில் நம்ம டேப் பண்ணி எடுக்கலாம். ஸோ பார்ப்போம் மார்க்கெட்டு மைனரா. இன்னொரு என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட் இங்கே ஒரு ஸ்விங் கிரியேட் பண்ணியிருக்கு. இது மேஜர் கிடையாது, நல்லா யோசிச்சிங்க, இது மைனர் தான். ஓகேங்களா? மேஜர்னா இதுதான் மேஜர், கீழே நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதுதான் மேஜர். அதை பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பைக்கு ட்ரேட் பண்ணக்கூடாது. மைனராக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ளே இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற மைனர் பிஓஐயில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளாக வந்து மைனரில் பிஓஐயில் இது ஒரு பிஓஐ, அதே மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லேயும் ஒரு பிஓஐ இருக்குது. ஸோ இந்த 2 பிஓஐலேருந்து மார்க்கெட் மேலே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மேஜர் ஐடியாவை எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த இடத்துல மைனர் பிஓஐ எடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து மேஜர் கிடையாது. ஓகேங்களா? இந்த பிஓஐக்கு ஏன் வராமல் போச்சு அதெல்லாம் வந்து நம்ம ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நடந்தது மைனர் தான். அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக இந்த லோவை எடுக்கணும், எடுத்தால் தான் மேஜர் ஆகும். புரியுதுங்களா? இந்த லோவை எடுத்தால் மைனர் ஆகும். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற மைனர் பிஓஐஸை பார்த்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் டெம்பரவரியாக. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி இந்த ஏரியாவை எடுத்ததுக்கப்புறம் இப்போ மேஜர் நடந்துச்சு. அப்போ மேஜராக நடந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், மேஜர் ஹை கிடைக்கும். ப்ரீவியஸாக சாக் நடந்த இடம் இதுதான். இப்போ இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து அன்மெடிகேட்டட் பிஓஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மெடிகேட்டட் தான். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பிஓஐ வந்து அன்மெடிகேட்டட். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பிஓஐ தான் நம்ம வந்து டிசிஷனெல்லாம் இங்கே ரியாக்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ரீம் பிஓஐ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் ஃப்ளோ எல்லாமே மெடிகேட்டட் தான். ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிஓஐயை எக்ஸ்ட்ரீம் பிஓஐ எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த லோக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்சதுன்னா அகைன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகும். ஏன்னா மார்க்கெட் இப்போ தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயிடுது. கரெக்டுங்களா? ஸோ மார்க்கெட் இந்த பிஓஐலேருந்து ரியாக்ட் ஆகலாம், அப்படி இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் பிஓஐலேருந்து ரியாக்ட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் என்ன பண்ணிடும், அகைன் கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் ஹையர் டைம் ஃப்ரேம்லாம் போய் உங்களை குழப்ப விரும்பலை. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக இந்த இடத்துல உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட் வந்து மேலே போகுது. ஸோ மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு மேலே போய் இன்னும் க்ளோஸ் வைக்காமலே மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா ஒரு இன்டர்னலாக ஸ்விங் ஆகி ஃபைனலாக என்ன பண்ணிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இங்கே இன்டர்னலாக மேஜரோட எடுத்துட்டு இங்கே போய் க்ளோஸ் வச்சிருக்கிறதால நம்ம இதை என்ன பண்ணுறோம், மேஜர் பிஓஎஸ்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதில் மைனர் இருக்கான்றதை ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணிக்கணும். மைனர் இருக்கா இதில்? மைனர் இல்லை, இது மேஜர் தான். அப்போ மேஜர் அப்படின்னும் போது இதுதான் மேஜரோட இன்டியூஸ்மெண்ட்டு. அகைன் நீங்கள் பிஓஐ பார்க்கும்போது இதுதான் அன்மிடிகேட்டட் பிஓஐ. ஸோ கொஞ்சம் ரீஃபைன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஏரியாவில் பிஓஐ. ஸோ மார்க்கெட் இந்த ஏரியாவிலேருந்து வந்து ரியாக்ட் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் பிஓஐலேருந்து ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த 2 ஏரியா தான் மார்க்கெட்டுக்கு பாசிபிளான பையிங் ஏரியாஸு. ஸோ ஒரு வேளை சாரி இந்த இங்கே ஒரு பிஓஐ இருக்குது, சாரி மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஒரு பிஓஐ இருக்குது. மார்க்கெட் இந்த 2 ஏரியாவிலேருந்து ரியாக்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா அகைன் என்ன ஆகலாம், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருச்சு. ஸோ இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்து மார்க்கெட் போய் ஒரு ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சாலே அது வந்து பிஓஎஸ் தான். ஸோ இங்கே மைனராக போயிருக்கா மேஜராக போயிருக்கா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மைனராக தான் போயிருக்கு. தெரியுதுங்களா? மார்க்கெட் இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு தான் போயிருக்கு. ஸோ இது மைனர் தான். ஸோ மைனருக்கான மூவ் வந்து மார்க்கெட் இங்கேருந்து பை பண்ணும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் கீழே வந்து மேஜருக்கான மூவை கொடுத்து தான் மூவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதை எடுத்தால் தான் வந்து மார்க்கெட்டில் இன்டியூஸ்மெண்ட் மேஜர் இன்டியூஸ்மெண்ட் வரும்னா இதை எடுத்தால் மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் கொடுக்கும். பட் ஆனால் மார்க்கெட் கீழே ஒரு பிஓஐ இருக்குது, அந்த பிஓஐக்கு வந்துட்டு போகலாம், இல்லைன்னா இந்த பிஓஐலேருந்து ரியாக்ட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் இந்த பிஓஐயை ரியாக்ட் பண்ணாமல் கீழே வருது. ஸோ எக்ஸ்ட்ரீமில் ஒரு பிஓஐ வச்சுருந்தோம். ஸோ இதுதான் மேஜர். ஏன்னா இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, இன்டர்னலாக நடந்திருக்கிறதால நம்ம இது மேஜராக பார்க்குறோம். புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் ஃபைனலாக என்ன பண்ணிடுச்சு, உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னால இதுக்குள்ளே என்ன இருக்குது, கண்டிப்பாக ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ மேஜர் பிஓஎஸ் எது, மேஜர் இன்டியூஸ்மெண்ட் இதுதான். அப்போ இதுக்கு மேலே எங்கே பிஓஐ இருக்குது உங்களுக்கு செல் பண்ணுறதுக்கு, இந்த ஏரியாவில் மேஜர் பிஓஐஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அகைன் வந்து மார்க்கெட் இங்கே மைனராக எது பிஓஐ உங்களுக்கு, மைனர் பிஓஐ எது, இந்த பிஓஐ தான் மைனர் பிஓஐ. ஸோ மார்க்கெட் இந்த ஏரியாவில் இந்த ஏரியா 2 ஏரியாவிலேருந்து என்ன பண்ணலாம், அகைன் செல் ஆஃப் ஆகலாம். புது மைனராக கிரியேட் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா அது வேறு டைப். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு மைனராக ஒரு இன்டியூஸ்மெண்ட் வந்து இங்கே கிரியேட் பண்ணிடும். பார்ப்போம். ஸோ இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, சாரி இது இன்டியூஸ்மெண்ட்டு. ஸோ மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுது பாருங்கள், இந்த பிஓஐ டேப் பண்ணிவிட்டு
மார்க்கெட் கீழே வர ட்ரை பண்ணுது, ஆனால் வர முடியல. மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் வியூவை டேப் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கணும்னா இந்த ஹையை உடைக்கணும். ஸோ ஃபைனல் என்ன பண்ணிடுச்சு மார்க்கெட்டு, நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு. ஸோ இங்கே மைனராக போயிருக்கா, மேஜராக போயிருக்கா. ஸோ மைனராக போயிருந்தா மைனர் ட்ரேட் எடுக்கலாம், மேஜராக போனால் மேஜராக தான். இப்போ நான் எடுத்த எல்லா ஏரியாஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷன் இருந்திருக்கும். நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் போய் இந்த ட்ரேட்ஸ்லாம் பிடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே நல்ல ப்ராஃபிட்ஸை மேக் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மைனருக்கான மொமெண்டம் தான் கொடுக்கும், மேஜருக்கான மொமெண்டம் தான் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்களா ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ப்ராப்பராக புரியுதா? ஸோ ஸ்ட்ரக்சரை வந்து இப்படி தான் வந்து நம்ம ரீட் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வந்து அடுத்த வர கான்செப்ட்ஸில் வந்து மார்க்கெட் ஒரு சில டைம் பிஓஐக்கு வராமலே டேர்ன் ஆகி போகுது. ஸோ நம்ம பார்த்துருந்தோம் இந்த இடத்துல பிஓஐக்கு வராமலே போகுது. ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து பிளான் பண்ணி பிடிக்கிறதுன்றதை அடுத்த வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து மைனர் மேஜர் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். ஸோ நார்மலாக வந்து மார்க்கெட் ஒரு இன்டியூஸ்மெண்ட் வச்சு அதை எடுத்துகிட்டு டேரெக்டாக போய் இந்த மாதிரி பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இது வந்து நார்மல். ஓகேங்களா? இது வந்து நார்மலு. ஸோ இன்டியூஸ்மெண்ட் வந்து இது மேஜர் இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மைனர் எப்படி நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் இப்படி போகும், ஐடியம் எடுத்துட்டு அகைன் இங்கேருந்து மூவ் ஆகி போகும்போது ஐடியம் எடுத்துட்டு போயிடும். போய் இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுதுன்னா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து மேஜரா வந்து பார்க்க வேண்டியது லாஸ்டா வந்து மைனர் ஐடியம் எடுத்துட்டு போன இதை தான் ஐடியமா நீங்க பார்க்கணுமே தவிர்த்து இதுக்குள்ள இருக்கிற ஸ்விங்கோட லோவை நீங்க வந்து மைனரா வேணா பார்க்கலாம் தவிர்த்து மேஜரா பார்க்கணும்னா இதை எடுத்தாதான் மார்க்கெட் அகைன் மேல மூவ் பண்ணும். ஓகேங்களா? இது மைனர் லிக்விடிட்டி, இது மேஜர் லிக்விடிட்டி. ஸோ மார்க்கெட்டுக்கு தேவை லிக்விடிட்டி. லிக்விடிட்டின்றது என்னதுன்னா ஆர்டர்ஸ். ஸோ மார்க்கெட் ஆர்டர்ஸ் புல் பண்ணிட்டு தான் மார்க்கெட் அகைன் மேலே போகும். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோஸில் நம்ம லிக்விடிட்டி பற்றிலாம் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? ஓகே, ஓவராலாக உங்களுக்கு ஒரு வியூ கொடுத்துட்டேன். ஸோ வந்து இது எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நீங்கள் ஒரு சார்ட்டை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் டே, வீக்லி, மந்த்லியில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, ஓகே. அடுத்தது நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.